ஹாய் கைஸ். இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இந்த கதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதை, உங்களுடைய லைஃப்பில் மாற்றக்கூடிய ஒரு கதை. இது ட்ரேடிங் பற்றி மட்டும் இல்லை, உங்களுடைய என்டையர் லைஃபுக்குமே யூஸ் ஆகும். இந்த கதை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு அப்பாவும் பையனும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த அப்பா வந்து ரொம்ப ஏழை, சரிங்களா, ரொம்ப புவர் ஃபேமிலி. இந்த பையனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்பா என்ன அளவுக்கு சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இந்த பையனுக்கும் சாப்பாடு எல்லாமே கிடைக்குது. ரொம்ப புவர் ஃபேமிலி, ரொம்ப ஒரு குடிசையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு ஊரில் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்பாவும் பையனும் வந்து ரொம்ப புவராக வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, இந்த அப்பாவுடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா, கட்டட வேலைக்கு போவார், எல்லா வேலைக்கும் போவார். சின்ன வயசுலேருந்தே நிறைய வேலைக்கு போயிட்டுருக்காரு. ஆனால் இவருக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் இந்த பையனுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சேர்த்து வைக்கணும். அது வந்து இவனுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா நம்ம காசு இவ்வளோ சேர்த்துருக்கோம், ஏதாவது ஒன்று சேர்த்துருக்கோம் அப்படின்னா, இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இவன் வந்து அதில் அஃபெக்ட் ஆவான். அதனால் வந்து இவன் எந்த வேலையும் செய்யாமல் இருப்பான், எதையுமே கற்றுக்க மாட்டான். அதனால் இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நம்ம கடைசியாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா பக்கமாக சேர்த்து வச்சிருக்காரு. சின்ன வயசுலேருந்தே இது வந்து அவருக்கு ஒரு நோக்கமாக இருந்திருக்குது. அவர் வந்து கூலி வேலைக்கு போனாலும் நிறைய அமௌண்ட்டை வந்து சேர்த்து ஒரு 5 லட்ச ரூபா பக்கமாக சேர்த்து வச்சிருக்காரு. ஆனால் இவர் வந்து சாப்பிட்றதும் சரி, இந்த குழந்தைகளுக்கு இவருடைய பையனுக்கு கொடுக்குறதும் சரி, எல்லாமே ரொம்ப கம்மியான அமௌண்ட். அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்டா உயிர் வாழ முடியுமோ, நல்லா இருக்க முடியுமோ அந்த இதை மட்டும் பண்ணுறாங்க. அதை மட்டுமே பண்ணி உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு அந்த மாதிரி இருக்குது, சரிங்களா. பேசிக்கான கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு எல்லாமே பேசிக்காக இதை லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பையன் வந்து இது மாதிரி போயிட்டுருக்கு லைஃபு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இவருடைய அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ரொம்ப செலவே பண்ணாமல் இவர் வந்து அமௌண்ட்டை சேர்த்து வச்சு ஒரு 75 வயசு ஆயிடுச்சு இவருக்கு. இவருடைய அப்பாவுக்கு வந்து 75 வயசு ஆயிடுச்சு. ஆனால் இந்த பையன்கிட்ட நான் அமௌண்ட்டு சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னால் அது வந்து இவனுக்கு கேர்லெஸ் பிஹேவியர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால சொல்லவே இல்லை. கடைசியாக நம்ம ஒரு நாள் சர்ப்ரைஸாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. இவருடைய 75வது வயசில் பார்த்தீங்கன்னா ₹1,00,00,000 இவர் சேர்த்திட்டார். இவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப குடிசை வீடாக தான் இருக்கும். அதனால் திருடன் கூட குடிசை வீட்டுக்கு வரமாட்டான், ரைட்டுங்களா. அப்போது ஒரு குடிசை வீடாக இருக்கும். இங்கே அந்த குடிசை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி, இந்த மாதிரியான தட்டுமுட்டு சாமான்கள், ரொம்ப பழைய பெட்டி, பாத்திரம், இந்த மாதிரிலாம் கிடக்கும், சரிங்களா. அதில் வந்து குடோன் மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல. அந்த பெட்டிக்குள்ளே தான் இவர் வந்து அந்த ₹1,00,00,000 கோல்டாகவும் கேஷாகவும் மாற்றி வச்சிருக்கிறாரு, சரிங்களா. அந்த பெட்டியில் ஒரு அழுக்கு பெட்டியில் ஒரு உள்ளே புதைச்சி அந்த பெட்டிக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு பெட்டிக்குள்ளே வச்சிருக்கிறார், சரிங்களா. இப்போது இவர் வந்து இப்படியே தொடர்ந்து அதில் வச்சுட்டு வந்து ₹1,00,00,000 சேர்ந்துருச்சு, ரைட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு வந்து அது தெரியவே தெரியாது. இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பாவுக்கு வந்து 75 வயசு ஆயிடுச்சு. இந்த பையனுக்கு வந்து ஒரு 25 வயசு ஆயிடுச்சு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசில் வேலைக்கு போக ட்ரை பண்ணுறான். எங்கேயுமே வேலை கிடைக்கல. எந்த விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஏன்னா நிறைய இடத்துல ட்ரை பண்ணி நிறைய இடத்துல வந்து இவனுக்கு வந்து வேலையே கிடைக்கல. வேலை கிடைச்சாலும் ரொம்ப சம்பளம் கம்மி, ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் இந்த பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து அவன் பெருசாகவே எடுத்துக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவனும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறான். எந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான். ஒரு சில வேலைக்கு போகணுன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு வேணும். அதுவும் வந்து இவனால் புரட்ட முடியல. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான் அந்த பையன். ஸோ இருந்தாலும் இந்த ஸ்ட்ரகிள் வந்து லைஃபுக்கு யூஸ் ஆகிற லெசன் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பாவும் எதுவும் சொல்ல, இவன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டோம். ஏன்னா நம்மகிட்ட தான் பணம் இருக்குல்ல, நாளைக்கு வந்து இவன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஓகே என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னால் கூட நம்ம வந்து அந்த பணத்தை கொடுத்துடலாம். ஏன்னா ₹1,00,00,000 வச்சுருக்கோம், அந்த ₹1,00,00,000 வச்சு இவன் வந்து பிஸ்னஸோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு வந்து யோசிச்சுட்டு இவர் வந்து விட்டார். ஆனால் ஒரு நாள் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவர் வந்து இத்தனை வருஷமாக வந்து சொல்லாமல் இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருடைய 75வது வயசில் 80 வயசு ஆகப்போகுது. 80 வயசில் பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம், நம்ம அந்த பணத்தை கொடுத்துடலாம் இவனுக்கு. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 வயசு ஆயிடுச்சு. கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த நாள் நம்ம இவனுடைய பிறந்த நாள், அந்த பிறந்த நாளில் வந்து நம்ம இவனுக்கு இதை கொடுத்துடலாம், இதை விஷயத்த சொல்லலாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நினச்சிட்டு இருக்காரு. அந்த நாள் வந்து ஒரு 10 நாளில் வந்து அவனுடைய பிறந்த நாள் வரப்போகுது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 2 நாள்லேயே இவங்க அப்பா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. ஸோ திடீர்னு இவர் இறந்ததுனால, அந்த ஸ்பாட்லேயே வந்து இறந்ததுனால இந்த பையனுக்கு அந்த பணம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்படி ஒன்று இருக்குதுன்னே இவனுக்கு தெரியாது, ரைட்டா. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பெட்டிக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த பையனை என்ன பண்ணுறான், ரொம்ப வருத்தத்தில் சரி ஓகே நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து வேலைக்கு போகிறான், ட்ரை பண்ணுறான், பழைய மாதிரி அதே மாதிரி பண்ணி கடைசியில் எந்த வேலையுமே வேணாம்னு சொல்லி கூலி வேலைக்கு போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா இருந்த நிலைமையை விட ரொம்ப கம்மியான நிலைமைக்கு போய் ரொம்ப ஏழையாகவே இருக்கான், சரிங்களா. ஆனால் கடைசி வரைக்கும் அவனுக்கு அந்த பெட்டியெல்லாம் வந்து எடுத்து பார்க்கலாம், அந்த பெட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஒரு தடவை தோணுனா கூட இதில் என்ன இருக்க போகுது,
இதெல்லாம் வந்து இது எல்லாம் விற்கக்கூட முடியாது, எல்லாம் ஒவ்வொரு பொருளாக விற்றுட்ருக்குறான், ஆனால் இதெல்லாம் விற்கக்கூட முடியாது, இது வேஸ்ட்டு, எவனா கொடுக்கதா வாங்கவும் மாட்டான், ஏதாவது வந்து இந்த பொருள் சும்மா இடத்த அடைக்கிறதுக்காக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுறான். அந்த பொருளுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்குங்கிற அந்த தாட் ப்ராசஸ் ஜஸ்ட்டு வந்தால் கூட அவன் வந்து எடுத்து பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா, எங்கள் அப்பா கிட்ட என்ன இருந்துற போகுது, இத்தனை வருஷமா இல்லை, இப்போ என்ன இருந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லாமல் அந்த பெட்டியிலலாம் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். சரிங்களா? இப்படியே விட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75-80 வயசு ஆயிடுது. ரொம்ப புவரான நிலமையில், கிட்டத்தட்ட சாப்பாட்டுக்கே வெளி இல்லாத நிலமையில் அவனும் வந்து ஒரு நாள் இறந்துடுறான். அவனுடைய 70 வயசு 75 வயசில் அவனும் இறந்துடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊர்க்காரங்க, அந்த அவங்களுடைய தெரிஞ்சவங்க சொந்தவங்க எல்லாமே அந்த வீட்டை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி, சரி என்ன பண்ணுறது, அந்த வீட்டை வந்து இனி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே பொருள் எடுத்து எல்லாருமே இரும்பு கடைக்கோ பழைய கடைக்கோ போடலான்னு சொல்லிட்டு, சரி ஏதாவது வச்சுருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா யாரும் தேட மாட்டாங்க. ஆனால் யாருமே இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அதில் ஏதாவது பொருள் இருக்கா அப்படிங்கிறத எல்லாருமே தேடுவாங்க. யாருக்கா தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துடலாம், இல்லை அவங்களுக்கே தேவைப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும் போது எல்லாம் தேடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியில் 1 கோடி ரூபா இருக்குது. சரிங்களா? அது 1 கோடி ரூபாய்க்கு உண்டான தங்கமும் பணமும் இருக்குது. இதை வந்து பார்த்துட்டு ஊர்க்காரங்களாம் ஷாக் ஆயிடுறாங்க. இது வந்து அந்த பையனை பற்றி, அந்த பையன் வந்து நிறைய பேர்த்திட்ட பேசியிருப்பான், அந்த பையன்கிட்டையும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க இல்லையா ஊர்க்காரங்க, அதனால் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பையன் வந்து காசே இல்லாமல் தான் இருந்தான் அப்படின்ட்டு. ஆனால் இந்த 1 கோடி ரூபா எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தா அவங்க அப்பா கிட்ட தான், அவங்க அப்பா தான் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ஓரளவு கணிக்கிறாங்க. சரிங்களா? ஊர்க்காரங்க. அப்போ கடைசி வரைக்கும் இவன் வந்து அந்த 1 கோடி ரூபா இருக்கிறதே தெரியாமல் கூடவே 1 கோடி ரூபாய் வச்சுட்டு கூட இவனுடைய லைஃபே வந்து அப்படியே அழிச்சிட்டான். இவன் வந்து ஒன்றுமே பண்ணலை. அதை எடுத்திருந்தான்னா இன்றைக்கி எங்கேயோ போயிருந்துருக்கலாம். இவன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, ஆனாலும் இந்த அந்த 1 கோடி ரூபாய்க்கு இருந்திருந்தது அப்படின்னு அந்த பணம் இருந்ததுன்னா அவன் வந்து அங்கேயே விவசாயம் பண்ணியே கூட பிழைச்சிருக்கலாம், பெரிய லெவலில் கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து இவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு பெட்டி இருக்குது. கடவுள் வந்து எல்லாத்துக்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு பெட்டி வந்து கொடுத்துருக்காரு. இயற்கை பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கமோ புலியோ மானோ முயலோ எல்லாமே பிறக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு இன்ஹரண்ட் நேச்சர் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மீன் குட்டிக்கு வந்து நீச்சல் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு புலிக்கோ இல்லை ஒரு சிங்கத்துக்கோ ஒரு காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு அதோடைய இன்ட்யூஷன் வந்து அது பிறக்கும் போதே அதோடைய ஜெனட்டிக்லேயே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தாத்தாவுடைய தாத்தா, பாட்டியுடைய பாட்டி, இவங்க எல்லாத்துக்குமே அந்த ஜீன் வந்து ஜெனட்டிக் இருந்தது வந்து உங்களுக்கு அது அக்யூமுலேட் ஆகி தான் வந்திருக்கும். அவங்களுக்கு பாதி ஸ்கில் இருந்தால் கூட அதோட சேர்த்து வரும்போது உங்களுக்கு ஒரு சம் யூனிக் டேலண்ட்டு ஸ்கில்லு வந்து இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூனிக்காக இருக்கலாம். ஆனால் இந்த பெட்டி வந்து உங்களுக்கு நேச்சர் கொடுத்த பெட்டியை நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து திறக்கவே மாட்டாங்க. அது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த பெட்டிங்கிறத நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒன்று பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அது கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அமௌண்ட்டை, அந்த பெட்டியை வந்து நீங்கள் திறந்தே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நம்மளால் இதனால் முடியாது, இது என்ன ஆயிரப்போகுது, இது வந்தால் வரலாம் வராட்டி போகலாம், நம்ம வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க நமக்கு வருமா அப்படின்னு சொல்லியெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. இல்லை 1-2 ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய தப்பு. இப்போது அந்த பையன் வந்து அந்த பெட்டியில் வந்து அங்கே நிறைய பெட்டி இருக்குது, ஒரு பெட்டியை மட்டும் திறந்து பாட்டு இதுலேயே குப்பை தான் கிடக்குது, அதுலேயே குப்பை தானே கிடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தான்னா, இது வந்து இவனுடைய மைண்ட்லேயே அந்த 1 கோடி ரூபாயை குப்பையாக இவன் நினச்சிக்கிட்ட மாதிரி தான். அந்த மாதிரி தான் இப்போ நீங்களும் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், அப்போ வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங்காக நான் சொல்லலை, இது வந்து ஜென்ரலாக லைஃப்பில் எல்லா இடத்துக்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும், லேர்ன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த ட்ரை பண்ணியே பார்க்கலன்னா கடைசி வரைக்கும் அந்த பெட்டி, அந்த ஒரு பெட்டியில் உங்களுக்கு 100 கோடி ரூபா ஒர்த் இருக்கும். அந்த பெட்டி நீங்கள் திறந்தே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதில் என்ன இருக்க போகுது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன இருக்க போகுது, நான் வந்து இதை பண்ண முடியாது அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. இல்லை ஒரு 2 ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணி ஒரு அரைகுறையமாக ட்ரை பண்ணி அதையும் விட்டுருவீங்க. அப்போது இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்காக கடைசியில் வந்து எப்படி அந்த மக்கள் வருத்தப்பட்டாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வருத்தப்பட வேண்டியது வரும். ஸோ ஏன்னு சொல்கிறேன்னா, என்னுடைய இதுலேயுமே ஜேர்னிலையுமே வந்து நிறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நிறைய விஷயங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அந்த ஒர்க் அவுட் ஆன 1-2 விஷயங்களை எனக்கு பெரிய லெவலில் வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் சர்வைவ் ஆகிறது காரணம் வந்திருக்கு. என்கிட்ட எந்த பேக்கப்போ எந்த சப்போர்ட்டோ எதுவுமே கிடையாது, பணம்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலி எல்லாமே வந்து போர் ஃபேமிலி தான். ஸோ என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலேஜ். தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் வந்து
சின்ன வயசுலேருந்தே புக்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஸோ புக்ஸை வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த புக்ஸை படிக்கும்போது எனக்கு வந்து அதில் அது ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் கதை புக்கு தான் படிக்க ஆரம்பிச்சேன் சின்ன வயசில் இருக்கும்போது. ஒரு 8வது 7வது படிக்கும்போது நிறைய லைப்ரரியில் கதை புக்கெல்லாம் இருக்கும் சரிங்களா, அதெல்லாம் எடுத்து படிப்பேன். அதில் வந்து சயின்ஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் சயின்ஸ் புக் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அதில் இன்னுமே டீப்பாக நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் 10வது 11வது 12வது படிக்கும்போது நான் வந்து கோடிங் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து எனக்கு அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப பிடிச்சதுனால நான் 11வது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பேசிக் HTML வெப்சைட்டில் HTML இதை வச்சு நான் கோடிங் போட ஆரம்பிக்கிறேன். 11வது படிக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் தான், தமிழ் மீடியம் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலே ஏதோ ஒன்று கிடச்சிது. அந்த கிடச்சது ஏன் அதை வச்சு என்ன பண்ணுறேன்னு எனக்கு அந்த ஏஜில் தெரியாது. ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் தொடர்ந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். அது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய லைஃபாகவே வந்து நின்றுச்சு. நான் வந்து அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கெயின் பண்ணேன். நான் வந்து வேலைக்கு போகல, ஆனால் நான் பிஸ்னஸ் தான் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்கில் செட்டு இதெல்லாம் இருந்தது வந்து எனக்கு அது ஒன்று தான் இருக்குது, பணமெல்லாம் கிடையாது. அதனால் நான் அதுலேருந்து டெவலப் ஆனேன். நான் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறதையும் இன்வெஸ்டிங்கிறதையும் ஒரு பார்ட்டாக கொண்டு வந்துக்கிட்டே இருந்தேன். அதனால் எனக்கு ஒரு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன், நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா அதுலேயும் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் கெயின் ஆகுது, ஃபெயிலியரும் ஆகும். 4 விஷயம் பண்ணோம்னா 2 ஃபெயிலியர் ஆகும், 2 சக்ஸஸ் ஆகும். ஆனால் 2 சக்ஸஸ் லைஃப் லாங் செட்டில்மெண்ட்டு சரிங்களா, அது வந்து சாதாரண சக்ஸஸ். ஆனால் அந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ இப்படி எனக்கு எப்படி நான் வந்து அந்த பெட்டியை வந்து திறந்து பார்க்காம இருந்தேன்னா ஒரு முட்டாள் ஆயிடுவேன் நான் அப்படின்னு சொல்லி நான் முதலே முடிவு பண்ணதுனால தான் நான் எல்லா பெட்டியும் திறந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஒன்றும் ஆக போகிறதில்ல, மிஞ்சி போனால் என்ன, ஒரு பெட்டி திறக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்கலாம், அவ்வளோதான். சின்ன அமௌண்ட் இருக்கலாம், அவ்வளோதான். நான் பெரிய அமௌண்ட் போட்டு நான் எதுவும் பண்ணலை சரிங்களா. அப்படிங்கும்போது எல்லா பிஸ்னஸுமே நான் லேர்ன் பண்ணது வந்து இப்படி தான் நான் லேர்ன் பண்ணேன். எல்லா ஸ்கில்லுமே லேர்ன் பண்ணேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெட்டி இருக்கும். ஆனால் நீங்கள் திறந்து பார்க்குறதாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் வேஸ்ட் ஆகிடும். அப்போ எப்படி நம்ம அந்த ஐடியாவை நம்ம டிஃபைன் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம அதை பண்ணி பார்க்குறது, அப்போ ஒவ்வொரு விஷயமா நம்ம பண்ணி பார்க்கலாமா, அப்போ நான் பெரிய கடங்காரன் ஆகிட்டுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் டிஃபைன் பண்ணுங்கள். நான் வந்து சிம்பிளாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்கேன், இங்கே பாருங்கள். இதில் ஐடியா, ரிஸ்க் அமௌண்ட்டு, ரிஸ்க் டைமு, லைஃப் டைம் ஒர்த் ஸ்கில்ஸ். இப்போது இது வந்து என்னென்னா இது ஒரு டேபிளில் ஒரு காலமாக வச்சுக்கோங்க. இது வந்து அடுத்தடுத்து நீங்கள் இதில் ஒவ்வொன்றா எழுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடியா அங்கே எடுத்துங்க. நான் என்ன சொல்கிறேன்னா எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக நான் இதை சொல்லலை, நீங்கள் பொதுவாக எடுத்துங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஒரு வெப் டெவலப்மெண்ட் வந்து கற்றுக்கிட்டு நான் ஒரு வெப்சைட் பண்ணி கொடுக்க முடியுமா மற்றவங்களுக்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்னு வச்சுக்கங்களேன். அந்த ஸ்கில்லுக்கு வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, கிளாஸ் இருக்குது, கோர்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இது எல்லாமே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கே கிடைக்கிது சரிங்களா. பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளேயே எல்லாமே நீங்கள் பண்ணிடலாம். ஒரு கோர்ஸ்லேருந்து யூடியூப்லேயே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. அதுக்கு எஃபோர்ட் போடணும், ஒரு டைம். அப்போது ஒரு ஐடியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு லேர்ன் ஹவு டு டெவலப் அ வெப்சைட் அண்ட் செல் வெப்சைட் டு த கிளைண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஜஸ்ட் உங்களோட எப்படி ஐடியா வேணுமோ டிஃபைன் பண்ணிக்கங்க. அல்ல அதை வச்சு நீங்கள் ஜாப் போகிறீங்கனாலும் அதையுமே நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கங்க, எப்படி வேணால் வச்சுக்கோங்க. அதில் வந்து ரிஸ்க் அமௌண்ட் இந்த ஐடியாவை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகபட்சமாக எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டுனா கூட எனக்கு என்ன அமௌண்ட் வந்து லாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு கோர்ஸ் வாங்குறீங்க, இல்லை வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க, இல்லை வந்து யூடியூப்லேயே நீங்கள் நார்மலாக லேர்ன் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதுக்கு ஒரு இன்டர்நெட் அமௌண்ட்டோ இல்லை ஆன்லைனில் ஏதோ ஒரு அமௌண்ட்டோ நம்ம போட வேண்டியது வரும் கரெக்டாக. அப்போ அதுக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10,000 ரூபா ஆகுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு ஒரு 3 மாதம் டைம் எடுக்குது. இந்த 3 மாதம் டோட்டலாக சேர்த்தா 10,000 ரூபா நான் சொல்கிறேன் சரிங்களா. அப்போது 3 மாதம் 6 மாதமும் டைம் எடுக்குது அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா இது லைஃப் டைம் ஒர்த்து ஸ்கில்லு. ஒரு வேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப் லாங் வந்து இது வந்து ஒரு பெரிய ஸ்கில்லாக மாறும். இது உங்களுக்கு நிறைய அமௌண்ட் சம்பாரிச்சு கொடுக்கும், நிறைய பணம் நீங்கள் சேர்த்த முடியும். அப்போது ஒரு ஐடியா, அதில் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் ஆக போகிறீங்க, ரிஸ்க் டைம் அதிகபட்சமாக போனால் உங்களுக்கு என்ன ஒரு 6 மாதமோ 3 மாதமோ போகும். ஆனால் இதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரியது. இதே ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் ட்ரேடிங்கில் வந்து இதே மாதிரி தான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ரிஸ்க் நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, ஆனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு என்ன அப்படிங்கிறது லைஃப் டைம் ஒர்த்தாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 5 ஐடியா 10 ஐடியா நீங்கள் எழுதுங்க. ஏகப்பட்ட ஐடியா பண்ணலாம், காசே போடாமே நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அப்போது அந்த ஐடியாஸ் பூரா லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். லிஸ்ட் அவுட் பண்ணி அதோட ரிஸ்க் அமௌண்ட், ரிஸ்க் டைமு, அது அச்சீவ் பண்ணிட்டோன்னா லைஃப் டைம் எவ்வளோ ஒர்த் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாமே எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் அதில் எது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியோ நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 5 பெட்டியில் ஏதோ ஒரு பெட்டியில் உங்களுக்கு க்ரோர் கணக்கில் ஒர்த் இருக்கலாம் சரிங்களா. அந்த க்ரோர் மேட்டர் கிடையாது, ஆனால் அந்த க்ரோரை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிற விஷயம் வந்து உங்களோட லைஃபையே சேஞ்ச் பண்ணிடும். அப்போது உங்களுக்கு என்டையர் லைஃப் டைமே அது ஒரே லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து என்னென்னா இந்த
ட்ரேடிங்கோ, ஸ்டாக் மார்க்கெட்டோ எதுனாலுமே இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வந்துட்டு நீங்கள் எதாவது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. எது தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுசாக வந்து முட்டாள்தனமாக எதையாவது ஒன்று நம்பி 10 லட்சம் கடன் வாங்கிட்டு போகிறேன், 20 லட்சம் கடன் வாங்கிட்டு கொண்டு போய் அதில் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி கேம்பிளிங் ஆடுறது தான் வந்து பிரச்சனை. நீங்கள் லேர்ன் பண்ணுறது என்றைக்குமே வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, என்றைக்குமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாது. உங்களுக்கு வந்து அது ஒர்த்தாக தான் கடைசியில் முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நம்பி கொண்டு போய் எங்கேயாவது வந்து எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல், எந்த ஒரு அறிவுமே இல்லாமல், நீங்கள் வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்பி கொண்டு போய் நான் பணத்தை போடுறேன், கடன் வாங்கிட்டு போய் போடுறேன் அப்படின்னா அங்கே தான் ரிஸ்க்கு. நான் இதில் வந்து அந்த இடத்துல எதுவுமே சொல்ல, எல்லாமே லேர்னிங் பண்ணி கிளியராக உங்களுக்கு டிஃபைன் ஆகி உங்களுடைய கம்ப்ளீட் நாலேஜை கெயின் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக எதுனாலும் இறங்கணும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை செய்ய ஆரம்பிங்க. ஏதோ ஒரு பெட்டியில் உங்களுடைய 1 கோடி ரூபா இருக்குது.